இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கடந்த ஜூலை 6ஆம் தேதியன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை தனிநபர்கள் இருவருக்கு ரூபாய் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளது பழனி பத்திரப்பதிவுத்துறை. தற்போது இந்த விவகாரத்தில் தாவேகா அரசின் அறநிலையத்துறையும் பத்திரப்பதிவுத்துறையும் இணைந்து நடத்திய மோசடி வெளிவந்துள்ளது. இதில் முக்கிய ஆட்டக்காரராக திரைமறைவில் செயல்பட்டது 2 அமைச்சர்களின் ஒரே செயலாளராக இருக்கும் ஒரு IAS அதிகாரிதான் என்று பகீர் கிளப்புகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழனி நகரம் வார்டு எண் 3 பிளாக் எண் 25 நகர்ப்புல எண் 998 மற்றும் 999 இது தனக்குத்தான் சொந்தமென கூறி தற்பொழுது பத்திரப்பதிவு செய்து கொண்ட சேதுபதி மற்றும் வெள்ளத்துறை ஆகியோர் பழனி பத்திரப்பதிவுத்துறையை அணுகிய நிலையில் திருக்கோவிலுக்கு சொந்தமான அந்த இடம் ஆதியில் பாலசமுத்திரத்தினை சார்ந்த குப்புசாமி மணியக்காரருக்கு பாத்தியப்பட்டிருந்தது. அவர் தண்டபாணி சுவாமி என்பவருக்கு ஆவண எண் 785 நாள் 26/4/1888 படி ஒரு தர்ம சாசனத்தின் மூலமாக மடம் கட்டவும் அதில் இந்து மத கோட்பாடுகளை பரப்பவும் அனுசரிக்கவும் கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து மேற்படி மடத்தினை கட்டடங்கள் கட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கும் அதிலுள்ள கோவிலில் பூஜை செய்வதற்கும் தர்ம சாசனத்தின்படி நிர்வாகம் செய்யப்பட்டது. மேற்படி இடத்தில் உள்ள வருமானத்தினை மடத்தின் பராமரிப்பு மற்றும் பூஜை கைங்கரிய செலவு ஆகியவைகளுக்காக செய்து வரவும் அந்த சொத்துக்களை எவருக்கும் விற்பதற்கோ வில்லங்கப்படுத்துவதற்கோ உரிமை கொடுக்கப்படாத நிலையில் மேற்படி சொத்து அறக்கட்டளை சொத்தாகும். அறக்கட்டளை சொத்தை தனிப்பட்ட சொத்தாக கருதி எவரும் விற்பனை செய்ய இயலாது. இந்நிலையில் தண்டபாணி ஐயா என்பவரால் மேற்படி சொத்து தனிநபர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதால் மேற்படி கட்டளையினை பாதுகாக்கும் பொருட்டு சொத்துக்களை மீட்பதற்காக அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இணை ஆணையர் செயல் அலுவலர் சே மாரிமுத்து என்பவரை இம்மடத்தின் தக்கராக நியமனம் செய்து உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தண்டபாணி சுவாமிகள் மடத்தின் சொத்துக்களை தனி நபர்களுக்கு விற்பனை செய்தது தவறானது என நீதிமன்றத்தில் உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடம் தொடர்பாக பத்திரப்பதிவுகள் இருந்தால் நிறுத்தி வைக்க வேண்டுகிறோம் என பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் இணை ஆணையர் செயல் அலுவலர் சே மாரிமுத்து பழனி 1ஆம் எண் இணை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்திருக்கிறார். இதற்கு முன்பிருந்த சார் பதிவாளரிடம் எங்களுக்கு பாத்தியப்பட்டது அந்த இடம், பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் என சேதுபதி மற்றும் வெள்ளத்துறை போர்க்கொடி தூக்கிய நிலையில் சமீபத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் சார் பதிவாளர்களுக்கான இடமாறுதலில் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு புதிய சார் பதிவாளராக ஈஸ்வரி நியமிக்கப்பட்டார். பணியிட மாறுதல் வந்தாலும் பணியில் அவர் சேராத நிலையில் அருகில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் சார் பதிவாளரான ஜஸ்டின் மணிகண்டன் பழனிக்கான சார் பதிவாளராக கூடுதல் பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட அடுத்த நாளே திருக்கோவிலுக்கு சொந்தமான அந்த இடம் சேதுபதி மற்றும் வெள்ளத்துறை பெயரில் கிரயம் செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டது. சந்தையில் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான இந்த இடத்தின் கிரய மதிப்பு ரூபாய் 2 கோடி மட்டுமே. இங்கே 2 விதமான மோசடிகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. முதலாவது, விற்பனை செய்யக்கூடாத அறக்கட்டளை நிலத்தை விற்பனை செய்திருப்பது. இரண்டாவது, நிலத்தின் மதிப்பு 100 கோடி ரூபாய் என்றிருக்க வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் யார் யாரோ பல கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த மோசடி விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் தலை உருள சட்டென விழித்து கொண்ட திருக்கோவில் நிர்வாகமோ பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை நீதிமன்ற உத்தரவுகளை மீறி தனிநபர்களுக்கு முறைகேடாக கிரயம் செய்து கொடுத்துள்ளனர் என்ற புகாரை பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் அளித்தது. கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் அடிப்படையில் பழனி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், ட்ரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ், நிலத்தை கிரயம் பெற்ற வெள்ளத்துறை சேதுபதி ஆகிய 4 பேர் மீது
5 பிரிவு காவல்துறையின் முதற்கட்ட வழக்கு பதிவு மற்றும் விசாரணையை தொடர்ந்து அரசு நிலத்தை முறைகேடாக பதிவு செய்து கடுமையான குற்றச்சாட்டிற்கு உள்ளான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை தற்காலிக பணி நீக்கம் செய்து பதிவுத்துறை டிஐஜி உத்தரவிட்டார். இது இப்படி இருக்க, சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனோ நிர்பந்தத்தால் தான் பணிந்தேன் என புலம்பி இருக்கின்றார். இதே வேளையில் இவர் ஏற்கனவே ஒட்டஞ்சத்திரத்திலும் ரூபாய் 20 கோடி மதிப்பிலான சொத்தை தவறாக பதிந்து கொடுத்தது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தேர்தல் காலகட்டத்திலேயே மார்ச் 27ஆம் தேதி அந்த 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்வதற்காக வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய இருவரும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றத்தில் தாவைக்க அரசு பொறுப்பிற்கு வந்துள்ள நிலையில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதில் அந்த சொத்தினை பராமரிக்கும் தக்கார் பொறுப்பில் இருந்த மாரிமுத்து பணி உயர்வு பெற்று சென்னைக்கு மாற்றலானதும் புதிய பொறுப்பு சார் பதிவாளர் வந்த ஒரே நாளில் இந்த மோசடி பத்திரப்பதிவு நடந்துள்ளதும் தான் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பழனி முருகன் கோவில் நிர்வாகம் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 2025 செப்டம்பரில் மடத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தை கையகப்படுத்தியது. இந்த சொத்தை மீட்ட உடனேயே பதிவுத்துறை சார் பதிவாளருக்கு திருக்கோவில் சொத்து என்பதற்கான விரிவான அறிக்கை கொடுத்து ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. சார் பதிவாளருக்கு 2வது முறையாகவும் ஆட்சேபனை அறிக்கை கொடுக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. ஆனால் இவை அனைத்தையும் மறைத்து பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மோசடியில் திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் அண்ட் தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையை நிர்வகித்து வருவதாக சொல்லிக் கொள்ளும் முருகதாஸ் என்பவர் இறைத்தரகரை போல செயல்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பழனி கோவில் மடத்தினை ஒரு தரப்பாக சேர்க்காமல் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வழங்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக மோசடியாக செயல்பட்டு 1.4 ஏக்கர் நிலத்தை கிரயம் செய்திருப்பதால் அதை ரத்து செய்யும்படி வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த பின் ஜூலை 15 புதனன்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தனி நீதிபதி உத்தரவின் பேரில் நடைபெற்ற பத்திரப்பதிவு செல்லாது என்றும் பத்திரப்பதிவுக்கு அளித்த அனுமதியை ரத்து செய்தும் உயர்நீதிமன்ற அமர்வு ஆணையிட்டுள்ளது. முறையான நபர்கள் எதிர்மனதாரர்களாக சேர்க்கவில்லை என்றும் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்தது செல்லாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை தனி நபர்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு மோசடியாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்தது போலவே கரூரில் 25,000 கோடி மதிப்பிலான 4 கோயில்களின் சொத்துக்களை தனியார் அபகரித்துக் கொள்ள அரசே துணை போயிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அமைச்சர் ரமேஷ் கூறுகையில், ஏற்கனவே பலமுறை அந்த இடத்தை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாதுன்னு பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 15/9/2025, 16/11/2025, 25/12/2025 ஆகிய தேதிகளில் இது தொடர்பாக கடிதங்களை நாம் வழங்கியிருக்கிறோம். இவர் குறிப்பிட்டுள்ள தேதிகள் அனைத்துமே திமுக ஆட்சி காலம் என்பதும் அதை தாங்களே செய்தது போல் காட்டிக்கொள்கிறார் என்பதும் சமூக வலைதளத்தில் பலரால் விமர்சிக்கப்படுகிறது. அதை தாண்டி கடந்த 2026 மார்ச் 27ஆம் தேதி அந்த இடத்தை மீண்டும் பத்திரப்பதிவு செய்ய முயன்ற போது அப்போதும் இந்நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய முடியாதென்று ஏப்ரல் 1ஆம் தேதி மறுப்புச் சீட்டு தரப்பட்டுள்ளது. அதை வைத்து அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றபோது ஆவணங்கள் சரியாக இருந்தால் 1 வாரத்திற்குள் பத்திரப்பதிவு செய்யலாம் என்று ஏப்ரல் 10ஆம் தேதி உத்தரவு வாங்கியிருக்கிறார்கள். அதை வைத்து ஜூலை 3ஆம் தேதி முயன்ற போது அது பெண்டிங்கில் இருக்க ஜூலை 6ஆம் தேதி பொறுப்பு சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இந்த விஷயத்தை அறியாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொடுத்து விட்டார். தற்போது அந்த பத்திரப்பதிவை கேன்சல் செய்ய முயற்சி எடுக்கப்படுகிறது என்றார். அதேபோல் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கூறும்போது இதில் தவறு நடந்ததை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு அலுவலர் மட்டுமே பலிகாடாக்கப்படுவது குறித்து இவ்விவகாரத்தில் தொடர்புடைய சிலரிடம் விசாரித்த போது இதன் பின்னிருக்கும் கூட்டுச்சதியை புட்டு வைத்தார்கள். பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான நிலம் மோசடியாக கிரயம் செய்யப்பட்டதன் பின்னணியில் ஒரு குரூப்பாக செயல்பட்ட விஷயம் கசிந்துள்ளது. இதற்கெல்லாம் மாஸ்டர் பிளான் ஜே. குமரகுருபரன் IAS
இந்த பிரச்சனையில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்கள் இருவருக்குமே ஒரே செயலர் இந்த குமரகுருபரன் தான். முதலில் இவரிடம்தான் இந்த நில விற்பனை பஞ்சாயத்தே வருகிறது. அந்த பார்ட்டிகளோடு எனக்கு 60%, உங்களுக்கு 40% என்ற விகிதாச்சாரத்தில் முடித்து கொடுக்க டீல் பேசுகிறார். ஆனால் அந்த டீலிங்கை எதிர்த்தரப்பு ஏற்கவில்லை. நீங்க பார்த்து முடித்து கொடுங்க, நாங்க பார்த்து ஒரு அமௌண்ட் தர்றோம் என்றிருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர்கள் வரை கட்டிங் போகும் என்பதால் அதை குறைத்து கொள்ள குமரகுருபரன் விரும்பவில்லை. அடுத்ததாக அமைச்சர்களை சேர்க்காமல் தான் மட்டுமே தனித்து டீலிங் பேசி முடிக்க முயல்கிறார். அதுவும் செட் ஆகவில்லை. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் கிளாஸ்மேட் புகழ்தான் அமைச்சருக்கு PA. அமைச்சர் ரமேஷை வளர்த்து விட்டவரென சத்யநாராயணன் தான் கோவில்களில் பிரசாத கான்சர்ட் எல்லாம் எடுத்து செய்து வருகிறார். இந்த புகழையும் சத்திய நாராயணாவையும் அழைத்து டீலிங் பேசி பார்க்கிறார் குமரகுருபரன். இதையடுத்து ஒரு முடிவுக்கு வந்து எதிர்த்தரப்பிற்கு 55%, தங்கள் தரப்பிற்கு 45% என்று பேசுகிறார். இந்த 45%-இல் அமைச்சர்கள் இருவருக்கும் அவர்கள் நாலேஜுக்கு போகாமலே தலா 15%, குமரகுருபரனுக்கு 15% என்று டீலிங் ஓகே ஆகிறது. இப்படியான சூழலில் கடந்த ஜூன் 8ஆம் தேதி பழனி கோவிலுக்கு ஆய்வு செய்ய அமைச்சர் ரமேஷ் வருகிறார். அவரே திரும்ப அதே மாதத்தில் ஜூன் 25ஆம் தேதி மறுபடியும் பழனி கோவிலுக்கு வருகிறார். ஒரே மாதத்தில் இருமுறை ஆய்வுக்கு ஏன் வருகிறார் என்பது கேள்விக்குறி. இந்நிலையில் தங்கள் திட்டத்தை செயல்படுத்துவதற்கேற்ப சில வேலைகளை குமரகுருபரன் செய்கிறார். பழனி கோவில் நிலத்திற்கு பொறுப்பாளரான தக்கார் மாரிமுத்துவை ப்ரமோஷன் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். சார் பதிவாளர் ஒன்று சுந்தரத்தை விடுப்பு எடுத்துக் கொள்ள வைக்கிறார். அவர் விடுப்பு எடுத்தால் அவருக்கு ப்ரமோஷன் தரப்படும் என்று உறுதியளிக்கிறார். பொறுப்பை ஏற்க வேண்டிய இன்னொரு சார் பதிவாளரையும் சற்று தாமதிக்க செய்து அங்கே ஒட்டன்சத்திரம் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்து பணியமர்த்துகிறார்கள். அவருக்கு ஏற்கனவே ஒட்டன்சத்திரத்தில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்து தருவதாக காம்ப்ரமைஸ் பேசப்பட இதை ஒரே நாளில் செய்து தர ஒப்புக்கொள்கிறார். அதையடுத்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் வெறும் 2 கோடிக்கு கைமாற்றப்படுகிறது. தற்போது ஜஸ்டின் மணிகண்டன், முருகதாஸ், வெள்ளத்துறை, சேதுபதி ஆகிய 4வரும் தலைமறைவாகியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் சசிகலாவை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். ஆக அனைத்து மோசடிகளையும் சார் பதிவாளர்களின் தலையில் கட்ட முயற்சி நடப்பது தெரிகிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சுமார் 5000 கோடி மதிப்பிலான கோவில் சொத்துக்களை முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவின் தொடர் முயற்சிகளால் சட்டப்படி கையகப்படுத்தினார்கள். தற்போது கிரயம் செய்யப்பட்ட பழனி கோவில் நிலமும் திமுக ஆட்சி காலத்தில் கையகப்படுத்தப்பட்டதுதான். ஆனால் விஜய் தலைமையிலான அரசோ பொறுப்புக்கு வந்ததுமே பழனி கோவில் நிலத்தை டீல் பேசி தனியாருக்கு கிரயம் எழுதி கொடுத்தது இப்போது மோசடி அம்பலமாகி இருக்கிறது. இவ்வளவு பெரிய மோசடியை சில சங்கிகள் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டது என்று மழுப்புகிறார்கள். பழனி முருகனுக்கே விபூதி அடித்துள்ள இதுவா தூய சக்தி ஆட்சி என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.